அவங்க மடியில இந்த குழந்தை தவழணும், வளரணும். அவங்க கைய பிடிச்சு நம்ம குழந்தை நடக்கணும், ஓடி ஆடி விளையாடணும். இதெல்லாம் நடக்கணும்னா இப்ப இருக்கிற இந்த நிலைமை மாறணும். சூர்யா, ஏதாவது செய் ப்ளீஸ். சும்மா இருக்க மாட்டேன் பவி. என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். என் உயிரை கொடுத்தாவது ஏதாவது செய்வேன். என்னங்க, என்ன பத்மா? ஸ்வேதாக்கு அந்த மருந்தெல்லாம் கொடுத்தாங்கல்ல, அது இவரையே இங்க வந்தாரு. ஒரு காதுல விழப்போகுது, சுமாரு. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கோம் இருக்கோம். இல்ல, நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியும். என் பேரன் சந்துருவை பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அம்மா, ஸ்வேதா வாமா, எப்படிமா இருக்க? சூர்யாவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அது இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே? எங்களுக்கு தெரியும். குழந்தைய வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே டைம் இல்லை, அவ்வளவு பிஸியாக இருக்கீங்க. ஆமாம் அங்கிள், கொஞ்சம் பிஸி தான். தப்பு இல்லை, பொறுமையாக வந்து பார்க்கலாம். இப்போ அது பிரச்சனை இல்லை. இப்போ ராஜாராம் ஒரு கொலைகேஸ் விஷயமா ஜெயிலில் இருக்காரு, அது தெரியுமா உங்களுக்கு? தெரியும் அங்கிள். மாப்பிள்ளை கிட்ட கூட இது விஷயமா நான் பேசினேன். ஓஹோ, சதுருக்கு தெரியுமா அது? இல்ல மாப்பிள்ளைக்கு தெரியாது. நான் தான் அவர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொன்னேன். வாங்க தாத்தா, எப்போ வந்தீங்க? நான் இப்போ தப்பா வந்தேன். அப்பா அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் இருக்கிறது உனக்கு தெரியும்னு உன் மாமனார் சொல்கிறாரு. இதை பற்றி யாருக்கிட்டையும் எதையும் விசாரிக்கல, வீட்டுக்கும் வரல. உனக்கே இது நல்லா இருக்காப்பா?